சோ எல்லாருக்குமே இப்ப தெரியும் அனிமே வளர்ச்சி அப்படின்னு பெரிய வளர்ச்சியா இருக்குது. சோ அந்த வளர்ச்சியில முதல் பக்கமா ஜோக்கரே இப்ப அனிமேல வராரு சொன்னா நம்ப முடியுதா? நீலவா டேய் கபிலவா ஏய் வாடா. எஸ் ஃபைனல் நம்ம வந்து சின்ன வயசுல பார்த்த ஜோக்கர் வந்து புதுசா அனிமேல வர போறாரு அப்படின்னு சொன்ன நியூஸ் தான் நேற்று ஃபுல்லா பரவலா இருந்துச்சு. சோ நானுமே என்னடா இதெல்லாம் உண்மையான நடக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ் நடந்திருக்கு. சோ எனவே இது என்ன விஷயம், ஜோக்கர் சீரிஸ் எப்போ வரப்போகுது, என்னைக்கு வரப்போகுது, எப்படி வரும், கதை எப்படி இருக்க போகுது, இதுக்கு முன்னாடி இருந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிமாஸ்டர் இருக்கான் தெரியுமா, சோ டிமாஸ்டர் பத்தி சில விஷயம் உள்ள இருக்கு. சோ அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ எனவே அதுக்கு முன்னாடி வந்து சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. காசா பணமாடா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேவா? அப்படியே வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச ஜோக்கர் ஃபேன் இருந்தா அப்படின்னா மேபி உங்க ஃப்ரெண்ட் ஜோக்கராவே இருந்தாலும் அவனுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. சோ எனிவே சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகேஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரியும் என்னதான் வந்து ஜோக்கர் வந்து நம்மளோட அனிமேல வரப்போகுது அப்படின்னாலுமே அனிமே கிட்ட இந்த ரைட்ஸ் கிடையாது, டிசி கிட்ட தான் ரைட்ஸ் இருக்கு. அதாவது நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த ஜோக்கர் எடுத்தானுங்களா, லைக் பேட்மேன் ஜோக்கர் எடுத்தானு தெரியுமா, அவனுக்கு கிட்ட தான் ஒரு ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நான் வார்னர் ப்ரோஸ் இருப்பானுங்க. வார்னர் ப்ரோஸ் யாரு அப்படின்னு பார்த்தா கார்ட்டூன் ஓனர் அவனுங்க தான். நிறைய பேர் வந்து ப்ரோ ஒன் பீஸ் தமிழ்ல எப்படி எங்க ப்ரோ அப்படி கதறீங்க தெரியுமா, அவன் முக்கியமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க முக்கிய காரணம் அவனுங்க தான். ஸோ அவனுக்கு எப்போ நினைக்கிறானுங்களோ அப்பதான் ஒன் பீஸ் தமிழ் அப்படியே வரும். ஸோ எனவே பேக் டு த கண்டென்ட் போவோம். ஸோ அவங்க தான் வந்து கார்ட்டூனுக்கு ஓனர். இந்த பென்டன் டைட்டன்ஸ் இது மாதிரி எடுத்தவனுங்க அவனுங்க தான்டா. ஓகேவா? சோ அவனுக்கு கிட்ட தான் லைசென்ஸ் வாங்கி ஜப்பான் சேர்ந்த ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்கான் ஜோக்கர். லைக் வந்து சோனியை வந்து ஜப்பான் கிட்ட வந்து நருட்டோவோட கிரெடிட்ஸ் ஆர் வந்து லைசென்ஸ் வாங்கி வந்து ரிலீஸ் பண்றா தெரியுமா, அதே மாதிரி இவனுங்க அவனுக்கு கிட்ட தான் வாங்கி ஏதோ உண்டாக்குறான் அப்படி மாதிரி பேச்சுகள் எழும்புச்சு. சோ அதனால தான் வந்து இப்போ வந்து அது ரிலீஸும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க எப்படா பார்த்தா ஜூலை 2ஆம் தேதியா. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற? என்னடா சொல்ற, 5 நாள் ரிலீஸ் பண்ண போறாங்களா அப்படின்னு கேட்டா எஸ் 5 நாள் ரிலீஸ் பண்ண போறானுங்க ஜோக்கர்ஸ் அந்த மங்காவை. சோ ஆமாண்டா இப்போதி மங்கா தான் சொல்றானுங்க, அனிமேஷன் அடாப்ஷன் பொறுமையா தான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றானுங்க. அப்ப நிறைய பேர் நினைப்பீங்க ப்ரோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ, இதுக்கு முன்னாடி வந்து ஜோக்கர் வந்து அனிமே பண்ணதே இல்லையா, மேபி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா அங்கதான் ட்விஸ்டே ஒன்று கொடுக்குறானுங்க. சோ 2021 அதாவது கிட்டத்தட்ட இன்னில இருந்து 5 வருஷம் முன்னாடியே வந்து ஒன் ஆபரேஷன் ஜோக்கர் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணாங்களாமா. லைக் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி தான். சோ டிசியும் நம்மளோட கொடன்ஷா கம்பெனி தான் வந்து ஜோக்கரை வந்து பண்றாங்க. ஓகேவா? சோ எனிவே எப்படி மாப்பா ஸ்டுடியோ ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி கொடன்ஷான்ற கம்பெனி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொடன்ஷாவும் டிசி சேர்ந்து தான் பண்ணலாமா. அப்படி பண்ணும்போது அதுல என்ன ஸ்டோரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம பேட்மேன் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து சின்ன பையனா ஆயிடுவார். சோ அப்படி சின்ன பையனான பேட்மேனை ஜோக்கர் எடுத்து வளர்க்கறதா ஒரு கதையேவா. என்னடி இது கேட்கும் போது என்னடா கேட்கவே கேவலமா இருக்கே அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிறதா எனக்கும் புரியுது, ஏன்னா நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பட் அதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு காமெடி சார்ந்த ஒரு மங்காவை ரிலீஸ் பண்ணலாமா. சோ இது என்னதான் கேட்க இப்போ கேவலமா இருந்தாலுமே அப்ப 2001 2022 இதெல்லாம் பீக்கா. சோ சரியான ஃபன்னிக்குன்னு சொல்லிட்டு இந்த மங்கா வந்து சூப்பரா ஓட விட்டானால கொடன்ஷா. சரி ஓகே ப்ரோ மங்கா வந்துச்சு அனிமே எதுவும் வரலையா ப்ரோ, ஏற்கனவே அடாப்ஷன் எதுவும் பண்ணலையா ப்ரோ அப்படின்னு கேட்டா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம அட்டாக் ஜேஜேகே இந்த இயக்குன மாப்பா தெரியும்ல. சோ அப்பாற்பட்ட மாப்பா ஸ்டுடியோ வந்து ஜோக்கரும் வந்து ஜோக்கர் பெண் குயினா தெரியல. இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க நான் ஏதுன்னு கேக்குறது இல்லையா. பட் ஜோக்கரோட அனிமே அடாப்ஷன் தான். சோ ஜோக்கரை வச்சு ஒரு அனிமே அடாப்ஷன் பண்ணிட்டானுங்களா. அது என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜோக்கரி அப்புறம் ஜோக்கரோட லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து இசகாய் டைப் மாதிரி வந்து ஏதோ ஒரு நாட்டில் போயிட்டு மந்திர தளம் வந்து மாட்டிப்பானுங்களாமா. சோ அதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறானுங்களா இல்லையா இல்ல ஒரேடியா மாட்டினானுங்களா அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பானுங்க. யார் மாப்பா ஸ்டுடியோ, அப்பதான் மாப்பா ஸ்டுடியோவே. ஓகேவா? சோ இப்பாற்பட்டு பங்கமான ஒரு அனிமே அடாப்ஷன், அப்பாற்பட்டு வந்து ஒரு பங்கமான மங்கா. சோ இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஒரு 3 வருஷம் வந்து கொடான்ஷாவும் சரி டிசியும் சரி ஜோக்கர் பத்தி வாய் திறக்காம அமைதியா இருந்தானுங்க. இப்போ அகைன் தூக்கின்னு வரண்டா புல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் தூக்க ஆரம்பிச்சிட்டானுங்க ஜோக்கரை. சரி ஓகே ப்ரோ முன்னாடி ஜோக்கர் எப்படி இருக்கும், லைக் வந்து காமெடியா இருந்துச்சு, அனிமே அடாப்ஷன் இது இசகாய் டைப் மாதிரி ஏதோ மந்திரம்னு சொன்னேன். இந்த ஜோக்கர் எப்படியா இருக்க போகுது, என்ன மாதிரி சாப்டர் வர போகுது, என்ன கதை காலத்துல இருக்க போகுது, மோஸ்ட் ஆஃப் ஆல் ஜோக்கர் மாதிரிச்சும் இருப்பானா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும். சோ இவனுங்க ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணானுங்க. ரிலீஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது ஜோக்கர் முகம் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு பிரச்சனை இல்லை, ஜோக்கர் தான்டா. ஓகேவா? வந்து ஒன்னே போய் சொல்ல நினைச்சுக்காதீங்க. சோ ஜோக்கர் தான். இதுல வந்து 2 வெரைட்டிஸான ஸ்டோரி வைக்கிறானுங்க. அது மோஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான்டா உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. அது என்னடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜோக்கருக்கு தெரியுமா, நம்ம ஜோக்கருக்கு வந்து நிறைய பேர் தேட பாடுறான். அதுக்கப்புறம் வந்து உனக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேது. அமெரிக்கால ஏதோ வந்து இந்த நாட்டில் இருந்து பட்டினி கிடைக்கும்ல, அது மாதிரி அமெரிக்கால வந்து ஒரு பட்டினி கிடைக்கிற ஒரு ஆண்டு ஒன்று வந்துருது. ஸோ மேபி நம்ம இப்போ எப்படி இங்க தமிழ்நாட்டில் தவிக்கிறோமோ அதே மாதிரி அமெரிக்காலேயே வந்து நம்ம ஜோக்கர் தவிக்க ஆரம்பிச்சுட்டான். ஸோ அதனால வந்து ஜோக்கர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எனக்கு அமெரிக்கா வேணாண்டா இங்கே வேணாடா சொல்ல ஜப்பான் போறா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வந்து ஜப்பானுக்கு போயிடுறான். ஸோ ஜப்பானுக்கு போயிட்டு அங்க இருக்கிற வந்து இன்விடேஷன் லைக் வந்து ஜப்பானோட கேமராஸ் வந்து அவங்களோட டெக்னாலஜி எப்படி இருக்கும் தெரியும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்க பண்ணலாம்
இங்க என்ன வேணா பண்ணலாம், நம்ம இங்க ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்கர் வந்து இங்க தில்லா மூக்கடி வேலைலாம் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அப்படியே அவன் என்ன தில்லாலங்கடி வேலைலாம் பண்றான், அவனுக்கு கதைக்குள்ள என்ன நடக்க போகுது. ஒருவேளை வந்து ஜோக்கரே இருக்கான் அப்படின்னா ஜோக்கருக்கு எனிமி யார் இருப்பா, ஒருவேளை அந்த இடத்துல பேட்மேன் யாராச்சும் வருவாங்களா, இல்ல ஜப்பான் சார்ந்த கோகு இல்லனா வந்து எவனாச்சும் வருவாங்களா அப்படின்னு நம்ம காத்திருந்தா பார்க்கணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பட் நான் சும்மா சொன்னா கோகு எல்லாம் வர மாட்டான். மேபி பேட்மேன் இல்ல அது சார்ந்த வர சான்ஸ் இருக்கு, இல்ல வந்து ஜோக்கர் வந்து போலீஸே வந்து போட்டு தள்ளுற மாதிரியும் வந்து வரைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்படிதான் இருக்க போகுது அப்படிமா சொல்றானுங்க. இதெல்லாம் கேட்கும் போதே வந்து என்னடா காதுல பூ சுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அமெரிக்கால பட்னியா, அதனால தலைவர் வந்து ஜப்பானுக்கு வராராம். ஜப்பானுக்கு வந்து அங்க தில்லாலங்கடி வேலை பண்றாரா அப்படின்னும் போது ஓகே அப்ப லைக் கார்ட்டூன் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டவுட் எழும்புது. சோ அதை பத்தி நான் பேசுறோம்ல, சோ அந்த விஷயத்த நம்ம காத்திருந்தா பார்க்கணும் அப்படின்றது ஏத்துக்கிட்டு ஆகணும்டா. ஓகேவா? ரெண்டாவது ஸ்டோரி சொல்றானுங்க. இந்த ஸ்டோரி கேட்கும் போது சரி ஓகேடா வரலாம் நல்லா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி தோணுது. அது என்னடா அப்படின்னு பார்த்தா சோ வந்து ஜோக்கர் அப்படின்னு சொன்னாலே ஜோக்கருக்கு எதிர்த்தாப்புல இருக்கும் பேட்மேன் தான். ஏன்னா வந்து ஜோக்கர்னா பேட்மேன் அப்படின்ற மாதிரி வந்து தான் படமே. ஓகேவா? சோ அது மாதிரி இந்த மங்கால வந்து பேட்மேன் எவனோ ஒருத்தர் போட்டு தள்ளிடுறான். அந்த போட்டு தள்ளவன் யாரு, எப்படி பேட்மேன் செத்தான், என் ரைவ்ல நான் போட்டு தள்ளவன் எவனடா போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கர் வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டா மாறி நான் வந்து பேட்மேன் எப்படி செத்தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறானாமா. இது பார்த்தா கேவலமா இருக்குது. ரைட் சோ ஸ்டார்டிங்கே வந்து ரெண்டுமே கேவலமா இருக்குது, ஏனே தெரியல. பட் உங்களுக்கே தெரியும் மேபி கொடன்ஷா எழுதுறானுங்க, மேபி ஜப்பான் கம்பெனி எழுதுறாங்க, அதுல வந்து மேபி என்ட்ரி சூப்பரா இருக்கும் அப்படின்றத நம்புவோம்டா. மேபி ஜூலை 2 சொல்றானுங்க. ஒரு அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து 2K போச்சு அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்ம் எக்ஸ்பிளைன் போடுறேன்டா. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன். இந்த ரெண்டுத்தையும் தாண்டி மூணாவது ஒன்று சொல்றானுங்க. அது வந்து கொஞ்சம் வந்து என்னடா இது என்ன அப்படின்ற மாதிரியும் இருக்குது. லைக் வந்து ஏற்கனவே அனிமே அடாப்ஷன் பண்றானுங்க, ஏற்கனவே மங்கா பண்ணாங்க தெரியுமா, அதெல்லாம் பெரட்டி போட்டு ஒரு முழு உறிஞ்சா கொடுக்குறேன்டா, மொத்தமா சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவ்வளவு சொன்னாலுமே மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தா அமெரிக்கால இருந்து ஜோக்கர் ஜப்பானுக்கு வர போறான். சோ ஜப்பானுக்கு வந்து ஜோக்கர் என்ன பண்ண போறான், இங்க யாரெல்லாம் கொல்ல போறான், நிறைய வந்து கொலை பண்ணுவானாடா. சோ அப்படி எல்லாம் கொலை பண்ணுவானாமா, ரத்தத்தெல்லாம் தெறிக்க விடுவானாமா. மங்கால ரத்தமே தெரியாது, ஃபுல்லா கருப்பா தெரியும். இல்ல இந்த காமெடிலாம் நீங்க பண்ணாதீங்க, எதுக்கு இது? பட் இருந்தாலுமே வந்து அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றானுங்க. ஸ்டில் வந்து ஒரு 3 சாப்டர் 2 சாப்டர் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றானுங்கடா. பட் இது வரையுமே வந்து ஒழுங்கா தெரியல. மேபி வந்து சாப்டர் ரிலீஸ் பண்ணி அதே மாதிரி வந்து ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தா 3 4 5 6 கூட எடுத்துன்னு போவானுங்க. இல்லடா ஒழுங்கா ஓடடா அப்படின்னு பார்த்தா ஒரு சாப்டர் முடிச்சு வைக்கவும் அதிகமா சான்ஸ் இருக்கு. நம்ம கோனாஷிபா ஸ்டுடியோ சோ அவங்க என்ன பண்றானுங்க, எப்போ ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படிலாம் சொல்லிட்டானுங்க. சோ வந்து வாத்துறது பார்ப்போம் ஜூலை 2 எப்படிதான் இருக்க போகுது நம்மளோட ஜோக்கர் மங்காக்கு அப்படின்னு. ஓகேவா? சோ எனிவே உங்களுக்கு எப்படிதான் நல்லா இருக்கும், மேபி உங்களுக்கே ஒரு தாட் ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அதாவது ப்ரோ ஜோக்கர் இப்படி தான் நல்லா இருக்கும் ப்ரோ, ஜோக்கர் அப்படி தான் நல்லா இருக்கும் ப்ரோ, மேபி ஈத் அடிச்ச மாதிரி இருந்தால் கூட சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தாட் இருக்கும் தெரியுமா. அந்த தாட்டையும் வந்து முடிஞ்சா போடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் இது ஈத் அடிச்ச இறந்து போயிட்டாரு அப்படின்னு. ஸோ மேபி இந்த ஜோக்கரை காமிச்சாலுமே ஜோக்கரோட ரியல் ஃபேஸ் காட்டினா ஒரு சூப்பராக இருக்கும். அது ஈத் லெஜரோட ஃபேஸ் வந்து அதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். ஸோ எனிவே நானும் காத்துன்னு இருக்கேன். பட் டிசி பக்கம் போவேனா, எல்லாத்தையும் வந்து மார்வல் டிசி பக்கம் போவேனா, மூவிஸ் பக்கம் போவேனா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் தாட்டில் நான் இருந்தேன். ஆனால் ஜப்பான்கார என்ன போட்டாலும் பார்க்குறோம், மீன்ஸை வந்து விசகாய் பண்ணா பார்க்குறோம், டாய் போட்டா பார்க்குறோம், ஆக்ஷன் போட்டா பார்க்குறோம், அட்வென்ச்சர் போட்டா பார்க்குறோம். ஸோ வந்து இப்போ மங்கா ரிலீஸ் பண்ண போறான்னு இருக்கான். ஸோ ஜப்பான் பக்கம் இருந்து அதனால மட்டும் தான் இது இழுத்து போடுறேன். உடனே ப்ரோ ஜோக்கர் பற்றி பேசிட்டு அப்படி அயன்மேன் பற்றி பேச ப்ரோ, கேப்டன் பற்றி பேச ப்ரோ அப்படின்னு சொல்லாதீங்க. அதை பற்றினா எனக்கு தெரியும், ஆனால் வந்து பேச வரல. ஓகேவா? ஸோ எனிவே ஜூலை 2 ஜோக்கர் வர போறான். 2 தான் வந்து ஜோக்கர் எப்படி இருக்க போறான், கதை நல்லா இருக்குதா இல்ல கதையே வந்து கசப்பா இருக்குதா, ஸோ வர ஸ்டோரி வச்சு அட்லீஸ்ட் அனிமே அடாப்ஷன் பண்ண முடியுமா இல்ல ஒண்ணுமே பண்ண முடியுமா அப்படி இழுத்து முடியுமா அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் டீமான் ஸ்லேயர் தான். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு வருஷமா டீமான் ரிலீஸ் பண்ணிட்டு எப்படா கிரென்சோல வரும் அப்படி சொல்லி காத்துறது ஒரு வருஷமே முடிஞ்சு போச்சு. என்னதான் ஒரு வருஷம் முடிஞ்சு போனாலுமே டீமான் ஸ்லேயர் அப்புறம் வந்து செயின்சா மேன் படமே வந்து கிரென்சோல ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா டீமான் ஸ்லேயர் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ எப்படியோ வந்து ஒரு மாசம் கழிச்சு வந்துடும் ஒயிட் காத்திருந்து எப்படியோ வந்து ஒரு வருஷம் கழிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆமாடா ஃபைனலா வந்து ஜூலை 29 எல்லா உலகத்தை அதிகம் வந்து வேர்ல்டு வைடா வந்து நம்ம டீமான் ஸ்லேயர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க கிரென்சோல. உடனே கேள்வி வரும் ப்ரோ லாங்குவேஜ் எப்படி ப்ரோ தமிழ் டப்ல வந்து டீமான் ஸ்லேயர் வருமா அப்படின்ற கேள்வி வரும். உண்மையா சொல்ல போனா நான் போய் பார்த்ததே ஜாப்பனீஸ்ல தான் வந்து டீமான் ஸ்லேயர் பார்த்தேன். தமிழ் டப்ல இன்னைக்கு வரையுமே பார்க்கல, பிகாஸ் வந்து தமிழ் டப் பிரிண்ட் சரியில்லை அப்படின்ட்டானுங்க. ஸோ எனிவே வந்து ஜூலை 29 கிரென்சோல வந்து டீமான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. தமிழ் டப்ல வந்து கன்ஃபார்மா நான் பார்ப்பேன். பட் நம்ம இன்னும் வந்து அடிச்சு தமிழ் டப் வரும் அப்படின்னு சொன்னாலுமே அவனுங்க அஃபிஷியலா தமிழ் டப் வரப்போகுது ஹிந்தி டப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணலடா. அவனுக்கு ஜஸ்ட் வந்து டீமான் ஸ்லேயர் வரப்போகுது அப்ப மாதிரி மென்ஷன் பண்றானுங்க. மற்றபடி வந்து நாங்க ரீஜன் டப்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படி மாதிரி மென்ஷனே பண்ணல. ஓகேவா? என்னதான் சொன்னாலுமே வந்து இது டப் பண்ணவனுங்க மேபி சோனியை
பக்கம் இருந்து பண்ணியிருந்தாலும் இல்லை கார்னூர் பக்கம் வந்து பண்ணியிருந்தாலுமே நம்ம டவுட் பண்ணலாம், ஐயோ இப்போ வராது போல அப்படின்னு. பட் பண்ணல கிரன்ச்சோல் அப்படின்றதுனால கன்ஃபார்மாக வந்து ரிலீஸ் பண்ணுறது அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ தமிழ் டப் வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கா, தமிழ் டப் வராதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டால் தமிழ் டப் வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்கு. ஏன்னா தேட்டர்லேயே தமிழ் டப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து தமிழ் டப்பில் வரது சான்ஸ் இருக்கு. அதுவும் கிரன்ச்சோல் தமிழ் டப் ரிலீஸ் பண்ணதுனால கன்ஃபார்மாக வந்து அது கன்ஃபார்மாக வர சான்ஸ் இருக்குடா. ஓகேவா? ஸோ எனிவே இதுதான் அப்டேட். ஸோ 2 அப்டேட்டும் நல்ல அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜூலை 2 ஜோக்கர் கதை தெரியும், ஜூலை 23 நம்ம டிமாஸ்டர் கதை தெரியும். மேபி வந்து டிமாஸ்டர் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாலுமே டிமாஸ்டர் தமிழ் டப் எப்படி இருக்கு அப்படின்னு பத்தி நான் பேசவே இல்லை. மேபி அன்னைக்கு பார்த்து முடிஞ்சா நான் போல் போட்டு விடுறேன், ஒரு 1000 பேர் ஓட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தா நான் கன்ஃபார்மா டிமாஸ்டரை பத்தி பேசுறேன்டா. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட டிமாஸ்டர் ஒன்னு வந்தே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகி போச்சு. இப்போ அதை பத்தி பேசுறது அப்படின்றது ஓரளவுக்கு உபயோகம் இல்லாத செயலா தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் பார்த்து முடிச்சிருப்பீங்க, பார்த்து முடிச்சு எல்லாம் மறந்தே போயிருப்பீங்க. ஸோ அதனால தான் அகின் இப்போ எனக்கு குழி நோண்டி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஸ்டில் ஓகே, எல்லாரும் உங்க சாய்ஸ் மட்டும் தான் நீங்க கேட்கறத நான் போறேன்டா. ஓகேவா? ஸோ எனிவே என்னதான் இருந்தாலும் ஜூலை 2 நான் காத்துருக்கேன். ஏன்னா ஜூலை 2 ஒரு பங்கமான ஒரு நாளா இருக்கும். ஒரு வந்து நான் என்ன விட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி நக்கின்னு தான் போகுது. பட் ஸ்டில் காத்திருப்போம், என்னதான் நடக்க போகுது அப்படின்றது காத்திருந்து பார்ப்போம்டா. ஓகேவா? ஸோ எனிவே ஜூலை 2 சந்திப்போம், ஜூலை 23 சந்திப்போம். ஓகேவா? ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு போங்கடா. சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல சந்திப்போம். சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் நான் கடைசி சொல்லலாமா?